என்னடா இது திருவான்மியூர் பீச்சில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூன்லைட் சினிமா, நம்ம பொன்னியின் செல்வன் படம் தான் போட்டிருக்காங்க. அதுவும் அந்த கடல் காற்றுக்கும் சண்டே ஈவினிங் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்க்கறதுக்கும் எவ்வளோ கூட்டங்க. அப்பா, உங்களுக்கு பொன்னியின் செல்வன் படம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா, அந்த நிலா வெளிச்சத்துக்கும் அந்த மூன்லைட் சினிமாவை ரசித்து பார்க்கறதுக்கும் தனி ஃபீலுங்க. சரி, அப்படியே போய் ஷாப்ஸ்லாம் போகலான்னு போனேன். நான் ஈவினிங் போனாங்க, கிட்ட போகிறதுக்குள்ளே இருட்டிச்சு. பாருங்களேன் அந்த ஷாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கர ரஷ்ஷுங்க. மெரினா பீச் மாதிரியே இருந்துச்சு, பார்க்க செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சரி, நம்ம போயிட்டு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொங்குசாமி ஸ்நாக்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் 4வது கடை இருந்துச்சு. சரி, நாங்கள் போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கடையில் போய் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்கு பிபிக்கு கொடுத்தாங்க. சரி, 40 ருபீஸ் பிபிக்கு ஒன்று சாப்பிட்டு சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, உங்களில் எத்தனை பேருக்கு மூன்லைட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை பாய்.